சில இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஏன் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், லாட்டின், ஸ்பானிஷ் மொழிகள்ல இருந்து வந்த வேர்ட்ஸ். இதை நம்ம பாரோவ்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் லெட்டர்ஸோட ப்ரொனன்சியேஷன் மாறும். சரியான உச்சரிப்பு இருந்தால் தான் கரெக்டான மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி வேர்ட்ஸை இங்கிலீஷில் எழுதும் பொழுது சரியான ப்ரொனன்சியேஷன் அண்ட் மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சில சிம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் டயாக்ரிட்டிக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கிலீஷில் இந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸோட ஃபொனட்டிக் சவுண்டு படி கேஃப்னு தான் ப்ரொனன்ஸ் பண்ணணும். ஆனால் இது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஃப்ரெஞ்சில் ஈயோட ப்ரொனன்சியேஷனை ஏஒய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த வேர்டை கெஃபே அப்படின்னு சரியாக ப்ரொனன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வேர்ட்ஸில் ஒரிஜினல் லாங்குவேஜோட ப்ரொனன்சியேஷனை ரிட்டைன் பண்ணுறக்காக தான் அந்த வேர்ட்ஸை இங்கிலீஷில் எழுதும் பொழுது சில டயாக்ரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற ரெஸ்யூமே, ஃபேன்சி, தேஜாவோ இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ். ஹாலபினோ அப்படிங்கிறது மெக்சிகன் வேர்ட்ஸு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணும் பொழுது இந்த வேர்ட்ஸில் டயாக்ரிட்டிக் சிம்பிள்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் கீபேடில் லெட்டர்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணும் பொழுது நம்ம டயாக்ரிட்டிக்ஸ் ஆப்ஷனை பார்க்க முடியும். லைக் லெட்டர்ஸ்க்கு மேலே அப்வர்ட் ஸ்லாண்டிங் லைன் இருந்தால் அதை அக்யூட் ஆக்சென்ட்னு சொல்லுவோம். டவுன்வர்ட் ஸ்லாண்டிங் லைன் இருந்தால் கிரேவ் ஆக்சென்ட்டு. லெட்டர்ஸ்க்கு மேலே வேவி லைன் இருந்தால் டில்டன் சொல்லுவோம். லெட்டர்ஸ்க்கு மேலே 2 டாட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை உம்லவுட்னு சொல்லுவோம். லெட்டர்ஸ்க்கு மேலே ஹேட் சிம்பிள் இருந்தது அப்படின்னா அதை சர்க்கம்ஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். பாரோடு வேர்ட்ஸோட சரியான டோன் அண்ட் ப்ரொனன்சியேஷன் மீனிங்கை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு ஏற்ற மாதிரி ஆக்சென்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில மூவி நேம்ஸில் கூட சரியான மீனிங் அண்ட் ப்ரொனன்சியேஷனுக்காக டயாக்ரிட்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க.